ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு 13 மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம். இது உங்கள் மைண்டையும் பாடியையும் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு அமைதியான ஸ்டேஜுக்கு போகலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காருங்க. ஸ்ப்ரைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டை உங்களோட சென்சஸால் ஃபீல் பண்ணிக்கோங்க. சவுண்ட்ஸ், ஸ்மெல்ஸ், டச் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். பட் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ஸ்டொமக் எக்ஸ்பேண்ட் ஆகுறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் கான்ட்ராக்ட் ஆகுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ரீத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பாடியை ஸ்கேன் பண்ண போகிறோம். உங்கள் டோஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் டோஸ் ரிலாக்ஸ் ஆகுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட், ஆங்கிள்ஸ், நீஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட தொடைகள், ஹிப்ஸ், ஸ்டொமக், செஸ்ட் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். பேக், ஷோல்டர்ஸ், நெக் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹார்ம்ஸ், ஹேண்ட்ஸ், ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. உங்கள் நெக், ஜாவ், ஃபேஸ், ஃபார்ஹெட் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கு. என்கிட்ட பாடி ரிலாக்ஸ் ஆகுறத நீங்கள் உணரணும். நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ப்ரீத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது இன்னுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அவுட்டுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இன் அவுட், இன் அவுட். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மைண்ட் வண்டர் ஆனால் ரிட்டர்ன் பேக் டு த ப்ரீத். லாங் ப்ரீத்ஸ், ஷார்ட் ப்ரீத்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ண வேணாம். தாட்ஸ் வரும், அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். க்ளவுட்ஸ் மாதிரி தாட்ஸ் பாஸ் ஆகிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ண வேணாம், ரெசிஸ்டும் பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். தாட்ஸ் வரும்போது திங்கிங்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. உங்களோட தாட்ஸை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அப்சர்வ் பண்ணுங்கள். தே ஆர் ஜஸ்ட் தாட்ஸ், தே ஆர் நாட் யூ. இப்போ உங்களோட ஹார்ட்டை ஒரு வார்ம் ஃபீலிங்கை இமேஜின் பண்ணுங்கள். லவ்விங் கைண்ட்னஸோட ஃபீலிங். உங்களுக்கு நீங்கள் லவ் அண்ட் கைண்ட்னஸை விஷ் பண்ணுங்கள். மே ஐ பி ஹாப்பி, மே ஐ பி ஹெல்த்தி, மே ஐ பி சேஃப், மே ஐ லிவ் வித் அர்ன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. உங்கள் லவ்வை ஒன்ஸ் இமேஜின் பண்ணுங்கள். அவங்களுக்கும் லவ் அண்ட் கைண்ட்னஸை விஷ் பண்ணுங்கள். மே யூ பி ஹாப்பி, மே யூ பி ஹெல்த்தி, மே யூ பி சேஃப், மே யூ லிவ் வித் அர்ஸ் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் லவ் அண்ட் கைண்ட்னஸ் விஷ் பண்ணுங்கள். May all being be happy. May all being be healthy. May all being be safe. May all being live with ills. அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இப்போ ஸ்லோலி உங்கள் சென்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள். உங்கள் பாடியை ஃபீல் பண்ணுங்கள். சவுண்ட்ஸை ஃபீல் பண்ணுங்கள். ஸ்லோலி உங்கள் ஃபிங்கர்ஸை, டோல்ஸை மூவ் பண்ணுங்கள். டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ரெடி ஆனால் ஸ்லோலி கண்ணை திறங்க. இங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெடிடேஷன், ப்ரீத்திங் அவேர்னஸ். எல்லாரும் அருமையாக உட்காருங்க. கண்ணையும் மூடிக்கோங்க. உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். டீப்பாக மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லோவாக வெளியே விடுங்க. இந்த மூச்சு காற்று உடம்பு முழுக்க பரவுறதையும் நீங்கள் உணரணும். டென்ஷன் இருந்தால் அதை வெளியே அனுப்புங்க. மனசை அமைதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் உணருங்க. ஆனால் அந்த சவுண்ட்ஸ்லேயே மூழ்கிடாதீங்க. உங்கள் மூச்சு காற்றுல மட்டும் கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உடம்போட பார்ட்ஸை ஒன்று ஒன்றா உணருங்க. கால்கள், கால் விரல்கள், அந்த உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுங்கள். கால் தொடைகள், வயிறு, செஸ்ட், கை விரல்கள், கால்கள், முதுகுகள், ஷோல்டர், கழுத்து, தலை எல்லாமே அருமையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உடம்புல எந்த டென்ஷன் இருந்தாலும் அதை வெளியே அனுப்புங்க. உடம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ மனசை உணருங்க. என்ன தாட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எதுவுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேணாம். தாட்ஸ் வந்தால் வரட்டும், அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு க்ளோட் மாதிரி தாட்ஸ் போகட்டும். உங்கள் அட்டென்ஷனை மூச்சு காற்றுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. தாட்ஸ் வர வர மூச்சு காற்றுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மூச்சு காற்று உள்ளே போகிறத வெளியே வரதையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்கோங்க. மூச்சு காற்று நோஸ் ஹோலில் டச் பண்ணுறதையும் அப்சர்வ் பண்ணுங்கள். மூச்சு காற்று வயிறுக்குள்ளே போகிறதால வெளியே வராத அப்சர்வ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். என்னதான் சிந்தனை வந்தாலும் அதை அதோட விட்டுருங்க. அந்த தாட்ஸ்குள்ளே நீங்கள் மூழ்கி போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்க எல்லாம் சுகமாக இருக்கணும்,
சந்தோஷமாக இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே உணருங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நினச்சிக்கோங்க. அவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுங்க. எல்லாரும் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இப்போ ஸ்லோலி கண்ணை தரங்க. உடம்ப கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸை உணருங்க. உங்கள் உடம்பு லைட்டாக இருக்கிறத உணருங்க. டீப்பாக மூச்சு உள்ளே இழுங்க. அப்புறம் வெளியே மெதுவாக விடுங்க. இந்த மெடிடேஷன் முடிஞ்சுது. இந்த அமைதியான உணர்வை உங்கள் நாள் முழுக்க கேரி பண்ணுங்க. குட் வே டு மெடிட். இப்போது உங்கள் லைஃப்பில் நடந்த பாசிட்டிவ் மூமெண்ட்ஸை நினச்சி பாருங்கள். உங்கள் சக்ஸஸ், ஹாப்பினஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு மூமெண்ட்ஸை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. உண்மையான கிராஜுவேட் ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹெல்த், எவ்ரிதிங். உண்மையான உங்கள் ஸ்ட்ரென்த்தை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என்ன பண்ண முடியும், என்ன அச்சீவ் பண்ண முடியும், அதை நினச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே வேல்யூபிள். உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உண்மையான உங்களோட ஒர்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் கேபிள், ஐ எம் லவ்ட், ஐ எம் பீஸ்ஃபுல். உங்களுக்கு எது தேவையோ அதை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்யூச்சரை இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் கோல்ஸாக இருக்கட்டும், உங்கள் ட்ரீம், உங்களோட இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு என்ன ஆகணும், என்ன பண்ணணும், அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். சக்ஸஸை இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச கெரியர், ரிலேஷன்ஷிப், லைஃப் எல்லாமே இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம்ஸ் லைஃப்பில் ஃபீல் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணி உணருங்க. ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், பீஸ், லவ், உங்களுக்கு பிடிச்ச ஃபீலிங்ஸை உணருங்க. உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கணும். உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும். உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்கள் முழுசாக நம்பணும். இப்போது உங்களோட ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீப்பாக சுவாசம் எடுத்து வெளியே விடுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதா உணரணும். உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே காமாக இருக்கிறதாகவும் நீங்கள் உணரணும். ஸ்லோவாக கண்ணை திறந்து உங்கள் சரௌண்டிங்கை பாருங்கள். உங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதா நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். நெக்ஸ்ட் ஒன், கேரி டு அவர் லைஃப். இப்போது உங்கள் ஹார்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட்டில் இருந்து ஒரு வார்ம் லைட் வரதை இமேஜின் பண்ணிக்கோங்க. திஸ் லைட் இஸ் கம்பேஷன், அன்பு. திஸ் லைட் இஸ் ஃபார் யூ. உங்களுக்கு நீங்கள் தான் அன்பு. சொல்லுங்கள், நான் என்ன அன்போடு அக்செப்ட் பண்ணுறேன், நான் என்ன மனசார நேசிக்கிறேன், நான் என்ன அன்பாக பார்த்துப்பேன். ரிப்பீட் திஸ் பிரேசஸ் இன் யோர் மைண்ட். ஐ எம் வர்த்தி ஆஃப் லவ், ஐ எம் வர்த்தி ஆஃப் கைண்ட்னஸ், ஐ எம் எனாஃப். உண்மையான அன்பு உங்கள் ஹார்ட்ல இருந்து வரட்டும். ஃபீல் த வர்த் ஆஃப் செல்ஃப் கம்பேஷன். ஃபீல் த ஹீலிங் எனர்ஜி. இப்போ உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற அன்பு லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் நெய்பர்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட பார்ட்னரை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆஃபீஸ், காலேஜ் மேட்ஸ் எல்லாரையுமே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். விஷ் தெம் ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் வில் பீயிங்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் சுகமாக இருக்கட்டும், எல்லாரும் அமைதியாக இருக்கட்டும், எல்லாருமே அன்பாக இருக்கட்டும். உங்கள் லைஃப்பில் ஒரு கேரிங் லைஃபாக இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுறீங்க. இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறீங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்குமே அன்பு ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு கேரிங் வேர்ல்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கிராஜுவேட்டாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் இருக்க பிளெஸ்ஸிங்கை நினச்சி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியை நினைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நினச்சிக்கோங்க, உங்கள் ஹெல்த்தை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அடிக்கடி யோசிச்சு பாருங்கள். உங்களோட ப்ரீத்தை நினைங்க, உங்கள் எக்ஸ்டென்ஷனை நினைங்க. நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே. ஒரு 10 மினிட்ஸ் உங்களோட பேசும்போது எனக்கே ஃபீலிங் பெட்டர். உங்களுக்கு உங்கள் மனசு ஃபீல் குட்டாக இருக்கணும்னு நம்புகிறேன். பீஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் ஆக என் நெஞ்சார்ந்த வார்த்தைகளில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தான் டென்ஷன் இருந்தாலும், டிப்ரெஷன் இருந்தாலும், என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு அது லைட் வெயிட்டாக எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா?
நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க இதனாலலாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்க கஷ்டம் மாறுமா அப்படின்னு. ஓகேங்களா? நீங்கள் கெட்ட விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு 13 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட மைண்ட் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட மைண்டில் நீங்கள் ஒரு 1/2 hour வச்சு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கெட்ட விஷயங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் உங்களோட மனசு உங்களை கொண்டு போகும். ஸோ எல்லாருமே ரெகுலராக மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட லைஃப்பை இது பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மெடிடேஷனோட அவேர்னஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.